கடைசி கிளைமேக்ஸ் முன்னாடி அவர் பசுபதி சார் அவர்கள் வந்து துருவ கூட்டிகிட்டு வர்றப்ப அங்கே போலீஸ் கிட்ட பார்க்குறப்ப வந்துட்டு அவர் ஃபஸ்ட்டு பொய் சொல்லுவார். அந்த மாதிரி படிக்கிறதுக்காக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த மாதிரி அவர் கபடி பிளேயர் அந்த ஃபஸ்ட்டு இருந்த அந்த போலீஸ்காரங்க வந்து 2 சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எஜுகேஷனுங்கிறதுக்காக போகிறேன், இந்த மாதிரி வேறு ஊர் காலேஜ் படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு என்னையா கதை சொல்லிட்டு இருக்க அப்படிம்பாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கேயாட்டிக் ஆகிற மாதிரி இருக்கிற நிலைமையில அவர் உண்மையை சொல்லிடுவார். உண்மையை சொன்னதுக்கப்புறம் மறுபடியும் அதையே சொல்லுவார். ஸோ அந்த இடத்துல பொய் சொல்லணுமா உண்மை சொல்லணுமான்னு ஒரு கன்ஃபியூஷன் இருக்குல்ல. ஸோ அந்த இடத்துல என்ன சொல்லியிருக்கலாம் அப்படிங்கிற அதுதான் கன்ஃபியூஷனு. இப்போ வரைக்கும் நீ போலீஸ் மச்சா என்ன நினைப்ப? என்ன சொல்கிறது, இப்போ உண்மையை சொல்லணுமா பொய் சொல்லணுமா ஓடும்ல. இப்போ இங்கேயே இப்படி ஓடுது அப்படின்னா அந்த மாதிரி ஊரில் அப்போ யாரை நம்புவது, என்ன சொல்வது, அது ஒரு பெரிய ப்ராசஸ். அது வந்து இன்றைக்கி வரைக்கும் ஹியூமனுக்கு இருக்கக்கூடிய அதிகாரத்துக்கிட்ட நம்ம என்னவா ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிற ப்ராசஸ் இருந்துகிட்டே இருக்குது. நம்ம ஒன்று யோசிச்சிட்டே வருவோம், நீ சொல்லிட வேண்டியதான் அப்படின்னு யோசிச்சிட்டே வருவோம். டக்குன்னு என்னடா அப்படின்னு திருப்பி கேட்டாங்கன்னா திருப்பி மாற்றி விடுவோம். புரியுதா? அது வந்து இன்றைக்கி நார்மல் இன்னசென்ஸ் பீப்புளுக்கு இருக்கக்கூடிய அவங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சிக்கலே வந்து தான் நினச்சதை சொல்லியிருக்கலாமே, அதை சொல்லலாமா சொல்ல வேண்டாமான்னு இந்த ப்ராசஸ் இருக்குது. அந்த ப்ராசஸ்லேயே பாதி வாழ்க்கை கடந்துடுறாங்க. அதுதான் அது. தேங்க்யூ. Call 9498010101 to avail 1 month free internet. Crucianet, India's fastest customer support. Certified by Google, trusted by Indian Air Force, Greater Chennai Police and 20,000 families.